அதான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ண முடியும்? நந்தினி நம்ம வீட்டை விட்டு போகாம இருக்க ஏதாவது பண்ணுன்னு நான் சொன்னதான். அதுக்காக இப்படி கையவ காயப்படுத்துவ? இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? ஐயா, ஏன் சார் அப்படி பண்ணீங்க? எனக்கு வேற எதுவுமே தோணல. அந்த டைம்ல இதான் தோணுச்சு, அதான் செஞ்சுட்டேன். எனக்கு என்னோட டேடி சொல்ற வார்த்தையை மீறி என்னைக்குமே பழக்கம் இல்லை. அவர் என்ன சொன்னாலும் பண்ணிடுவேன். அவ்வளோ என் உயிரை கேட்டா கூட அவருக்கு நான் கொடுத்துருவேன். எதுக்கு? ஏங்க ஐயா, எனக்காக ஏன் இவ்ளோ பண்றீங்க? அம்மா, யாரும் இல்லாத காட்டுல தனியா இருட்டுல சிக்கிருக்கும் போது நம்ம கையில ஒரு விளக்கு கிடைச்சா அது எப்படி அணையாம பத்திரமா பார்த்துப்போமோ, அந்த மாதிரி சூரிய வாழ்க்கையில வந்த வெளிச்சமானி. உன்னோட மதிப்பு அவனுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியுமா உன்னை எப்படிமா விட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம வீட்டுல வச்சு எல்லார்கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு பேசினப்போ என் மனசுக்குள்ள எந்த அதிர்ச்சியுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் இந்த பொண்ணு இத்தனை காலமா மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்க. இப்போவாச்சும் பேசிச்சேன்னு மனசு கொஞ்சம் ஆசுவாசமா இருந்துச்சுமா. நீ கேட்ட ஒரு கேள்வி, நீ பேசின ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லம்மா. எல்லாமே நிஜம், எல்லாமே நியாயம். நீ என் பையன் வாழ்க்கையில வந்த பொக்கிஷமா. ஏதோ நீ இருக்கிறதுனால அவன் இந்த அளவுக்கு வச்சிருக்கான், இல்லன்னா இன்னும் மோசமா இருப்பாமா. டாடி சும்மா இருடா. அம்மா நந்தினி, இப்ப கூட உன்னுடைய அருமை இவனுக்கு முழுசா புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. இவன் புரிஞ்சுப்பான்னு நம்புறமா. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். முத வாட்டி செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ ஆண்டவன் கொடுக்கிற வாய்ப்பு அது. அப்படி ஒரு ரெண்டாவது வாய்ப்பை நீ சூர்யா கொடுமா. உன்னை கெஞ்சி கட்டுக்கிறம்மா. உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணுமா. இன்னைக்கு நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா பின்னாடி ஒரு நாள் நானே உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும், என் உயிரே போனாலும் நான் இங்கிட்ட போக மாட்டேன்னு நீ சொல்லுவோமா. அப்படி ஒரு நாள் நிச்சயம் வருமா. அதை நான் நடத்தி காட்டுவேன். அதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு கொடுமா. மடிப்பிச்சை கேட்கிற மாதிரி என் பையனுக்காக கேட்கிறேன். எப்பவும் போல நீ என் பையன் கூட சேர்ந்து வாழணும். முன்னாடியை விட உங்க ரெண்டு பேருக்கு இடையில புரிதல் அதிகமாகணும். எல்லா பிரச்சனையும் சரியாகி ரெண்டு பேரும் மனம் ஒத்து வாழணும். இது என் கண்ணால பார்க்கணும். நந்தினி, சரின்னு சொல்ல. டாடி சும்மா இருங்க டாடி. டேய் சூர்யா அண்ணா, அண்ணா, என்னண்ணா இது இப்படி போய் பண்ணி வச்சிருக்கீங்க? கேள்விப்பட்டது என் உடம்பே நடுங்கி போச்சுண்ணா. இரு இரு இரு, எதுக்கு நீ இப்ப அழற? இப்ப பரவாயில்லையா மச்சான்? என்ன மச்சான், பாட்டில வச்சு கையை உடைக்கிறதெல்லாம் பழைய ஐடியா வச்ச மச்சான். இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஆமா, வழக்கமா அந்த மாதிரி கிரிஞ்சான வேலையெல்லாம் செய்ய மாட்டியே. என் டாடி சொன்னார் மச்சான், அப்ப நான் என்ன பண்றது? டேய், சும்மா டாடி சொல்றாருன்னா என்னடா அர்த்தம்? நான் என்ன உன்னை கையை உடைச்சுக்க சொன்னேன்? அண்ணா, நான் கேட்டதை இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன். சாரிண்ணா. ஐயோ விஜி, நீ இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, நிஜமான அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க நீ கேட்ட மாதிரி தான் கேட்பாங்க. ஃபேக்கா நடிக்கிறவங்க தான் சூப்பரு பிரமாதம்னு மேப்போக்கா பாராட்டிட்டு போயிடுவாங்க.
நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. முதல்ல உன் கண்ணை தொட. சாரிண்ணா. விஜி, டாடி. அழாதீங்க அக்கா. நந்தினி, விஜய் வெளியில கூட்டிட்டு போமா. வாங்க. போமா விஜய். கூட்டு போ அவள. என்ன மச்சான் இப்படி வந்து படுத்திருக்க? எனக்கு கலாய்க்குன்னு கூட தோண மாட்டேங்குதா?